Good morning, students. Social science, history, lesson the anti-colonial movement and the British, the birth of nationalism. காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான இயக்கம் மற்றும் தேசிய உருவாகுதல், இந்திய மக்களிடையே தேசியம் உருவாகுதல். So now I discuss in this lesson the important topic, the Great Rebellion of 1857. So the Great Rebellion, important events in Indian freedom struggle movement. So in this Great Rebellion is called as the first war of Indian independence, called as the Indian historians. The British historians, according to the British historians, ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள், just is the சிப்பாய் revolt, இது வந்து சிப்பாய்களுடைய கலகம் என்று அழைக்கப்படுகின்றது. So this is the biggest challenge of the British East India Company rule in this revolt. In 1857, the British rule witnessed the biggest challenge to existence. Initially it began mutiny the Bengal presidency. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த 1857 ஆண்டு நடந்த புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்திருக்கு, ஒரு சவாலாக இருந்திருக்கு. ஸோ இந்த புரட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட்னு சொல்கிறாங்க. அதுதான் முதல் சுதந்திர போராட்டம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஸோ இந்த புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டனி பிகன் டு பெங்கால் பிரசிடென்சி, பெங்கால் மாகாணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி முதல்ல வெடித்தது. தென் பட் த லேட்டர் எக்ஸ்பெண்டட் த அதர் பார்ட் ஆஃப் இந்தியா, பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மற்ற பகுதியிலும் இந்த புரட்சி மிக வேகமாக பரவியது. எஸ்பெஷலி இந்த நார்த் இந்தியா, வட இந்தியாவில் அதிகமாக பரவியது. ஸோ இந்த எக்ஸ்பெண்ட் த அதர் பார்ட் ஆஃப் இந்தியா இந்த இன்வால்விங் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் சிவிலியன், நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்சியில் கலந்து கொண்டாங்க. எஸ்பெஷலி த பெசன்ஸ், ஸ்பெஷலி பெசன்ட் விவசாயிகள். ஏன் வந்து விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க? ஸோ டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பெசன்ட் பீப்புள் ஒன்லி த அஃபெக்டட் இன் த பிரிட்டிஷ் கலோனியல் ரூல். ஆங்கில காலனி ஆதிக்கத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் அல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, வாட் ஆர் த சிக்னிஃபிகன்ட் ஃபார் த ஈவெண்ட்ஸ் இந்த 1857 அண்டு 58 இந்த ரிவோல்ட் நடந்த காலத்தில் என்ன மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் ரிவோல்ட் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அக்கம்பைன்ட் த சிவிலியன் ரெபல்லியன். ஸோ சாதாரண குடிமக்களால் முதலில் ஆயுதம் ஏந்தி நடத்தப்பட்ட ஒரு புரட்சி, சாதாரண குடிமக்களும் ஆயுதம் ஏந்துவதற்கு வழிவகுத்த ஒரு புரட்சின்னு சொல்கிறாங்க. இந்த ரிவோல்ட் the witness the inflicted to the violence perpetrated by the both side. ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சைடும் சரி இந்தியன் சைடும் சரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிவோல்ட் வயலன்ஸை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ போராடினால்தான் பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை வந்து இந்த ரிவோல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் இந்த ரிவோல்டோடைய அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்குதுன்னா, த ரிவோல்ட் என்டர் த ரோல் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. தென் ஆங்கில கிழக்கிந்திய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு த இந்தியா த டைரக்ட்லி ரூல் பை அண்டர் த பிரிட்டிஷ் க்ரோன். இந்தியா என்ற சப்கான்டினென்ட், இந்தியா என்ற துணைக்கண்டம் பிரிட்டிஷ் பேரரசுடைய நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. திஸ் த த்ரீ இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் இன் திஸ் ரிவோல்ட். தென் காசஸ் ஆஃப் த Great Revolt of 1857.
First one, annexation policy of the British India. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய annexation policy. Annexation policy means இணைப்பு கொள்கையை பின்பற்றினாங்க. First, the permanent land revenue system, subsidiary alliance, and doctrine of paramountcy and doctrine of lapse போன்ற கொள்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாலிசியை வந்து பின்பற்றினாங்க. ஸோ இது 1840 to 1850 between the gap in the 10 yearsல வந்து பார்த்தீங்கன்னா so many policy they followed, and especially the doctrine of paramountcy. So paramountcy means மேல் அதிகார கொள்கை, மேல் அதிகார கொள்கை. ஸோ இந்த மேல் அதிகார கொள்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா the annexed the new territories were annexed and the ground that is the native ruler at the இந்தியாவின் சொந்த ஆட்சியாளர்களிடமிருந்து அவர்களுடைய ஆட்சி பகுதியை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையை வந்து தன்னுடைய அதிகாரத்தை, மேல் அதிகாரத்தை, உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பகுதியோடு இணைச்சிக்கிறாங்க, ஆட்சியின் கீழ் இணைச்சிக்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். லாஸ்ட்டாக இந்த ரிவோல்ட் வந்து தொடங்குவதற்கு, அதாவது இமீடியட் காசஸ்ன்னு கூட சொல்லுவாங்க, உடனடி காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். இன் திஸ் பாலிசி ஃபாலோட் பை த லார்ட் டலௌசி. லார்ட் டலௌசியில் இந்த பாலிசி வந்து கொண்டு வரப்பட்டது. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கை அல்லது அவகாசலி கொள்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ த நேட்டிவ் ரூலர் they not have to the male child, but they know the rulers not to take the adopted son or the our successor. இந்திய அரசர்களுக்கு ஆண் குழந்தை, ஆண் வாரிசு இல்லை என்றால் அவர்கள் தத்தெடுத்து கொள்ளக்கூடாது. இன்கேஸ் ஹாவ் டு த ஃபீமேல் சைல்டு, பெண் குழந்தை இருந்தாலும் நாட் டு பி த சக்சஸர், அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸராக இருக்க முடியாது, திரும்ப வந்து ஆட்சியாளராக வர முடியாது. அப்படிப்பட்ட பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடு இணைத்து கொள்ளக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். ஸோ த annexed to this not successor in the native ruler. So in this policy first followed Sadara, Sambalpur, Punjab, Jhansi and Nagpur. So Sadara is the first annexed under the doctrine of lapse. So this is the main causes for the great revolt of 1857. Another one causes the insensitive of Indian cultural sentiment. இந்திய கலாச்சாரத்திற்கு மதிப்பளிக்காதது. ஸோ என்ன இந்திய கலாச்சாரத்துக்கு மதிப்பளிக்கல? ஸோ 1806 த வெள்ளூர் மியூட்டனி, தென்னிந்தியாவில் நடந்த முதல் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு கழகம் என்று கூட சொல்லப்படுவார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பயர் ஆஃப் த 1857 ரிவோல்ட், 1857ஆம் ஆண்டு நடந்த கழகத்திற்கு இது ஒரு இன்ஸ்பயராக கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வெள்ளூர் மியூட்டனி நடப்பதற்கு முக்கியமான காரணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா த நியூ கோட் ஆஃப் ட்ரெஸ், புதிய வகையான ஆடைகளை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எஸ்பெஷலி இந்தியர்கள் கட்டப்பட்டுள்ள அந்த ஃபோர்ஹெட் தலப்பாய்களுக்கு பதிலாக டர்பன், சிலுவை பொறித்த ஆடைகள். தென் they eradicated the religious marks for the forehead, bread, தாடி வச்சுருக்கக்கூடாது, மீசை வச்சுருக்கக்கூடாது, இந்த ஃபுல்லி ஷேவ்ட் அண்ட் ரிலீஜியஸ் மார்க், நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸை வந்து கொண்டு வராங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் மியூட்டனி ஏற்படுது. அதே மாதிரி இந்த 1824 கல்கத்தா டு பர்மா டு த சி, கடல் கடந்து இந்தியர்கள் போயிட்டு மற்ற நாடுகளில் வந்து அவங்களுடைய காலனி ஆதிக்கத்தில் டு த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்ஷன் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிப்பாய்கள். ஸோ அப்போது கல்கத்தாவிலேருந்து பர்மாவுக்கு போகும்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவ் ஆஃப் த இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ் வந்து. அடுத்தது ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா the British East India Company introduced the new types of the Enfield rifle.
புதிய வகை என்ஃபீல்ட் துப்பாக்கிகளை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ அந்த புதிய வகை துப்பாக்கிகளில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த புல்லட்ஸ், அந்த புல்லட்டை அந்த தோட்டாக்களை வந்து அதுக்குள்ளே போடுறதுக்கு they use the big fat and cow fat. The big fat for the Muslims, cow fat for the Indians. பன்றியுடைய கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை வந்து இஸ்லாமியர்களுக்கும், பசுமாட்டோடைய கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்களை வந்து இந்துக்களுக்கும் கொடுக்கும். ஸோ இந்த முஸ்லீம்ஸ் நாட் லைக் தட் பிக், பன்னியை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ த இந்து பீப்புள்ஸ் பிலீவ் த காட், அவங்க வந்து கடவுளாக வழிபடக்கூடியது. ஸோ தே நாட் யூஸ் டு த cow fat and the big fat, in the both are them Hindu and the Muslims, and the new Enfield rifle புதிய வகை துப்பாக்கிகள். ஸோ அதை எதிர்த்து in 29 March மங்கள் பாண்டே in the பரக்பூர் ரெஜிமெண்டில் இருந்த மங்கள் பாண்டே என்ற the பிராமின் சிப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா the assaulted the யூரோப்பியன் ஆஃபீஸர், அவருடைய ஆஃபீஸர் ஐரோப்பிய ஆஃபீஸரை வந்து என்ன பண்ணுறாரு, சுட்டு கொல்லப்படுகின்றார். ஸோ இன் சேம் டைம் with enquired and given to the death sentence for the hanged for this மங்கள் பாண்டே என்ன பண்ணப்படுகிறார், என்கொயரி பண்ணி அவர் மரண தண்டனை அளிக்கப்படுகின்றது. ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழகம் பரக்பூரில் ஆரம்பித்த இந்த கழகம் ஆம்லா, லக்னோ, மீரட் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பரக்பூர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீரட்லேருந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா த ரிவோல்டர்ஸ் மார்ச் டு டெல்லி நோக்கி பயணம் போகிறாங்க. அப்போ டெல்லி நோக்கி பயணம் போகும்பொழுது த ரிவோல்டர் கேப்சர் டு த ரெட் ஃபோர்ட் த May 11 வந்து பார்த்தீங்கன்னா கலகக்காரர்கள் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையை கைப்பற்றுறாங்க. ஸோ அப்படி செங்கோட்டையை கைப்பற்றி பகதூர் ஷா செகண்ட் த லாஸ்ட் முகல் எம்பரர், முகலாய பேரரசின் கடைசி பேரரசரான பகதூர் ஷா செகண்ட் என்ன பண்ணுறாங்க, த ப்ரொக்ளமைஸ் த எம்பரர் ஆஃப் இந்துஸ்தானுடைய பேரரசராக அறிவிக்கப்படுகிறார். தட் மீன்ஸ் ஷாகின் ஷா இன் ஹிந்துஸ்தான் என்று அறிவிக்கப்படுகின்றார். அப்போது இந்தியாவின் பேரரசர் என்று அழைக்கப்படுகிறார். பட் the short period the British force the capture to the Delhi and Bagadur Shah second the transfer in the Rangoon jail கலகக்காரர்களை ஒடுக்கி ஆங்கிலேய படைகள் திரும்பவும் டெல்லியை கைப்பற்றி பகதூர் ஷா செகண்ட் என்ன பண்ணுறாங்க, ரங்கூன் ஜெயிலுக்கு நாடு கடத்தி அவர் இறக்கும் வரை அங்கு அந்த ரங்கூன் ஜெயிலில் இறந்து விடுகின்றார். அதனுடன் அவரோடு முகலாய பேரரசின் கடைசி அரசும் முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றது. த எண்ட் ஆஃப் த கிரேட் ரிவோல்ட் இன் இந்தியா. ஸோ த கிரேட் ரிவோல்ட் வாஸ் சஃபர்ட். அந்த கலகம் தோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the reason for the success of the revolt அப்படின்னு பார்த்தீங்கன்னா, not to spread the whole India, not to match the British commander in the Indian rulers, and not to support it to the educated Indian, not to support it for the big landlords and zamindars. So in this revolt just spread on this some of the part of the North India. So they not got the victory for this revolt and suppress the main reason for this, the great revolt of 1857. Thank you to all.